என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய வத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. जीवन मुक्ति महानंद साक्षी भूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोस्तुते. शंकरा शंभो महादेवा சர்வலோக சரண்யாயன் அப்பனே. மகாபிரிவா இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு தலைவலிக்கு சொன்ன மருந்து. அன்னைக்கு காஞ்சி சங்கர மடத்தில் மகாபெரிவா ஒரு ஞான சூரியனா ஏகாந்தமா ஈஸ்வர ஸ்வரூபமா உட்கார்ந்துட்டு இருக்கார். பெரியவாளை பக்தாலாம் ரொம்ப சந்தோஷமா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற சிஷ்ய கோடிகள்லாம் பிரசாதம் வாங்கிட்ட வாழையெல்லாம் மெதுவா அனுப்பி கொடுத்துட்டு இருக்கா. சன்னதியில பிரசாதம் வாங்கிட்ட ஞானி இடம் இருந்ததுன்னாக்க அங்க ஓரமா உட்காந்துப்பா பகவானா மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டு அப்புறம்தான் போவா. அந்த வரிசையில் ஒரு 15 வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு மாணவன் நின்று இருந்தான். அவன் முகத்தில் அதீதமான பிரகாசம் தெரிஞ்சுது. அந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்திலேயே அந்த குழந்தை நன்னா படிக்கிறான்னு எல்லாருமே சொல்லிடுவான். அவ்வளோ ஒரு தேஜஸ் அந்த முகத்தில். ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? மகாசுவாமியை தவிர்த்து மற்றவாளுக்கு தெரியறதுக்கு சான்சஸே இல்லை. எப்படான்னு நம்மளோட முறை வரும், பெரியவாழ்கிட்ட கொட்டவும் அப்படின்னு அந்த குழந்தை காத்துன்னு இருக்கான் ஆதங்கமாக. அவனோட முறையும் வந்தது. அருள் வெள்ளம் நிறைஞ்சு காணப்படுகின்ற மகா பெரியவாளோட திருமுகத்தை பார்த்ததுமே அவன் அப்படியே கண்கள் தன் வந்தது. மகானின் திருசன்னதிக்கே சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணினான். கையை உயர்த்தி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த பரபிரம்மம். பெரியவாளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு மெதுவாக சொன்னான். என்ன அப்படிங்கிற மாதிரி பெரியவா பார்த்தா. எனக்கு கொஞ்ச நாளாக தலைவலி இருக்கு பெரியவா, இதுக்கு என்ன காரணம்னே புரியல. நானும் எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன், ஆனால் தலைவலி குறையவே இல்லையே. தினமும் வலி அதிகமாகிட்டே இருக்கு. எந்த ஒரு காரியமும் பூர்ணமாக என்னால் பண்ண முடியல. குறிப்பாக படிப்பில் கவனம் கூட செலுத்த முடியல. சொல்லிகிட்டே இருந்தவன் அவன் விசும்பி விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டான். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் மடத்துக்கு சிப்பந்தி ஒருத்தர் சன்னதி வந்துட்டே இல்லையோ, அழக்கூடாது, உன் குறைய சொல்லோ, எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாகவும் கராராவுமே சொன்னார். மகாபிரிவா எதுவுமே பேசலை, அந்த குழந்தையவே பார்த்துன்னு இருந்தார். கண்களை தொடச்சுட்டான். மறுபடியும் பேச ஆரம்பித்தான். தலைவலி இப்போ என்னோட ஞாபக சக்தியும் முழுசாக முழுங்க ஆரம்பிச்சிருக்கு. என்னோட ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகிறது எனக்கே தெரியறது. படிக்கிற பாடம் எல்லாம் என் மனசில் இருக்கிறது இல்லை. அது இப்படியே நீடிச்சுன்னு என்னோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. அதுதான் உங்கள் சன்னதிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்தான். நான் யாருன்னு உனக்கு நினைவு இருக்கும் போதே என்னை தேடிட்டு வந்துட்டியாக்கும் அப்படின்னு பெரியவா புன்னகையோடு சொன்னார். ஆமாம், நான் வைத்திய சாஸ்திரம் படிக்கலையே, வேதாந்தம் தான் படிச்சிருக்கேன், என்னை தேடி வந்திருக்கியே அப்படின்னு அர்த்த புஷ்டியோடு அவனை பார்த்தார். மகா சுவாமிகள் படிக்காத சாஸ்திரமா என்ன? ஆனால் அந்த மாணவன் அசையறதா இல்லை, ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் இங்கே வந்திருக்கான் போல இருக்கு. ஏன் எனக்கான மருந்தை நீங்கள் தான் தரணும் பெரியவா, உங்களை தம்பி நான் வந்திருக்கேன், என்னை கை விட்டுட்டாதேங்கன்னு மறுபடியும் கண்களில் கண்ணீரோட சொல்கிறான். சரி, இவனை இன்னுமே சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை நான் எது சொன்னாலும் நீ செய்வியா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, உன்னால் தொடர்ந்து செய்ய முடியுமோ? அப்புறம் ஏண்டா பெரியவாகிட்ட போகணுன்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னார். அப்படின்னு ஆழம் பார்த்தாரு அந்த குழந்தைய. பெரியவா மெல்ல இறங்கி வர்றாருன்னு என்பது மாணவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுபடி நடக்கிறேன் பெரியவா, கொஞ்சமாக பிசக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்யாத குறையாக அடித்து சொன்னான். மகா பெரியவா சொல்கிற போதே சிகிச்சை முறையுமே அவனுக்கு நம்பிக்கை வந்துடுத்து. திருவாய் மலர்ந்தார் பகவான். அந்த மாணவனை பார்த்து சுவாமிகள் ஆரம்பித்தார். இந்த சபரிமலைக்கு இருமுடி எடுத்துகிட்டு போவாளே, அதை நீ பார்த்துருக்கியோ? பார்த்துருக்கேன் பெரியவா, தலையில் 2 பக்கம் தொங்குற மாதிரி திரவியங்கள்லாம் ஒரு துணியில் முடிச்சு வச்சு யாத்திரை போவா அப்படின்னு உற்சாகமாக சொன்னான். அதே தான், நீ கரெக்டாக புரிஞ்சுன்ட்ட. நான் சொல்ல போகிற ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி தான்.
ஆனால் இது வேறு தினசாக இருக்கும். கேட்டுக்கோ. ஆற்றுல அரிசி அளந்து போடுறதுக்கு படி வச்சுருப்பா. பார்த்துருக்கே இல்லையோ? அந்த படியில் 3 படி அரிசியோ கோதுமையோ அல்லது எந்த தானியத்தையோ எடுத்து ஒரு பையில் போடும், கட்டு. தலையில் இருமுடி சுமக்கிற மாதிரி அந்த தானியத்தை உன் தலையில் 2 பக்கமும் தொங்குற மாதிரி வச்சுட்டு தினமும் 1 மைல் தூரம் நடக்கணும். புரியுறதா? மாணவ புள்ள தலையாட்டினான். கட்டாயம் பிரிவா, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். இரு நான் இன்னும் சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளே வேலை இருக்குது, இன்னும் வேலை இருக்குது. 1 மைல் தூரம் நடக்க சொன்னேன். அப்படி நடக்கிறப்ப இந்த வலி சரியாக போயிடுமா போகாதான்னு சிந்தனையெல்லாம் உன் மனசில் வரக்கூடாது. என்ன சொல்லிகிட்டே போகணும்? ராமா ராமா சிவா சிவான்னு இப்படி பகவான் நாமாவத்தை சொல்லிகிட்டே நடந்து போயின்னு இருக்கணும். 1 மைல் தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த தானியம் என்ன எடுத்துகிட்டு போகிறையோ அதை ஒரு சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ அல்லது ஒரு கிராம தேவதை இல்லை ஏழைகளுக்கோ தானமாக கொடுத்துரும், கஷ்டப்படுறவாளுக்கு. இது மாதிரி தொடர்ந்து 11 நாள் நீ பண்ணு, செய்வியா அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. அந்த குழந்தை உற்சாகமாக கட்டாயம் பெரியவா, என்ன அவஸ்தை என்னை விட்டு என்னோட அவஸ்தை என்னை விட்டு போனால் போகிறோம். அதுக்காக பெரியவா என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு மீண்டும் நம்ம மறுபடியும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணினான். அந்த நடமாடும் தெய்வம் 2 கரங்களையும் தன்னோட திருக்கரத்தை தூக்கி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆற்றுக்கு போனால் மகாபெரிவா சொன்ன வைத்திய முறைகளை அப்படியே மேற்கொண்டான். சுமார் 1 மைல் தூரம் தலையில் சுமையை எடுத்துட்டு நடந்து போய் வருவான். முடிஞ்ச பின்ன தானியத்தை கோவிலுக்கோ ஏழைக்கோ மனத்தில் என்ன உதிக்கிறதோ அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். 1 வாரம் ஆச்சு. அந்த குழந்தையோட ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. தலைவில் இப்போ அவனுக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஆச்சரியம் அவனுக்கு. மகாபெரிவா தந்த சிகிச்சை முறை நன்னாகவே வேலை பண்ணுறது அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஞாபக சக்தியும் தனக்கு வழக்கம் போல் இருப்பதை தெரிஞ்சின்றது. அப்போ நடந்த எக்ஸாம்லேயும் ஒழுங்காக அவன் எழுதினான். மகாபெரிவா சொன்னது இன்னும் பூர்த்தி ஆகலை, தொடர்ந்து 11 நாட்கள் இதை செய்ய சொல்லியிருக்காரே. ஆனால் 7 நாள்லேயே குணம் தெரிஞ்சு கொடுத்து அவனுக்கு. இந்த வேலையில் காஞ்சிபுரம் போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காஞ்சிபுரம் கிளம்பி பெரியவாள்கிட்ட போனால் சந்தோஷமாக இருந்தான் பையன். சிரிச்ச முகத்தோட பெரியவா அவனை ஆசீர்வாதம் பண்ணார். இன்னும் 11 நாள் முடியலையே. ஆமாம் பெரியவா, அதுக்குள்ளே எனக்கு குணம் தெரிய ஆரம்பிச்சு எடுத்தோ. பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். தலையில் ஏதாவது நரம்பு பிசகி இருக்கும். பெரியவா சூப்பரான சிகிச்சை கொடுத்துருக்கார். தலையில் தானியம் ஏறினா உடனே பிசகிற நரம்பு சரியாக இருக்கும். எல்லோருக்கும் இப்படி குணமாகாது. மகா சுவாமிகளோட அனுகிரகம் உனக்கு சேர்ந்ததால் அது குணமாக இருக்கு சிரிப்போடு சொன்னார். அதான் உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா கண்ணீரோட. பதில் எதுவும் சொல்லலை, புன்னகைத்தார் மகா பெரியவா. குழந்தை நமஸ்காரம் பண்ணினா, ஆசீர்வாதம் பண்ணின பெரியவர். சரியாயிடுச்சுன்னு அப்படியே விட்டுடாத, 11 நாள் தொடர்ந்து பண்ண, நிச்சயம் பெரியவா அப்படின்னு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ரீமடத்திலிருந்து புறப்பட்டான். ஒரு குழந்தையோட தலையெழுத்தையே மாற்ற இருந்தவ வியாதியில இருந்து விமோச்சனம் கொடுத்து காப்பாற்றி இருக்கார். யாரு? கண்கண்ட தெய்வம் இல்லையா? நன்றி, வணக்கம்.